அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நடிகர் விஷால் உடல்நிலை பாதிப்பு, மேலாளர் விளக்கம். விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதை அவரின் மேலாளர் ஹரிகிருஷ்ணன் மறுத்துள்ளார். ஹாஸ்பிட்டலில் விஷால் அனுமதிக்கப்பட்டதாக வெளியான தகவல் வதந்தி என்று அவர் கூறியுள்ளார். காய்ச்சல் வந்த காரணத்தினால் உடல் வலி சோர்வும் இருப்பதால் டாக்டர்கள் ஆலோசனைப்படி வீட்டில் ஓய்வெடுக்கிறார். ஓரிரு நாட்களில் விஷால் குணமடைந்து விடுவார் என்றும் அவரின் மேலாளர் குறிப்பிட்டுள்ளார். விஷாலுக்கு என்ன ஆச்சு? புதிய தகவல். நடிகர் விஷால் அவன் இவன் படத்தில் மாறு கண் வைத்து நடித்ததால் கண்களில் இருந்து தொடர்ந்து நீர் வெளிவர ஆரம்பித்ததாக அவரது நண்பர் கூறியுள்ளார். இந்த பிரச்சனையை சரி செய்ய ஸ்டெராய்டு போன்ற சக்தி வாய்ந்த சிகிச்சைகளை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்து வருவதால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே கடந்த 6 மாதங்களாக அவரது கைகளில் நடுக்கம் ஏற்படுகிறது. தலைமுடி கொட்டத் தொடங்கியுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். அஜித் கார் விபத்தில் சிக்கியது எப்படி? புதிய தகவல்கள். துபாயில் பயிற்சியின் போது அஜித் குமாரின் கார் விபத்தில் சிக்கியது குறித்து அவரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் அளித்துள்ளார். பயிற்சியின் போது அஜித் குமாரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து ஓடி ஓரமாக இருந்த தடுப்பில் மோதி விபத்தில் சிக்கியதாகவும் அஜித்துக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார். அஜித் குமார் இன்றும் பயிற்சியில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விஜய் படத்தால் ஒரு வாரம் மன அழுத்தம். மீனாட்சி சௌத்ரி. கோட் திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடி என்றாலும் சிறிய ரோலில்தான் நடித்திருந்தார் மீனாட்சி சௌத்ரி. இது குறித்து பேட்டியொன்றில் பேசிய அவர், ஒரு பாட்டுக்கு மட்டுமே வந்ததால் அதிக அளவில் ட்ரோல்ஸ் வந்ததாகவும் ஒரு வாரம் மன அழுத்தத்திற்கு ஆளாகியதாக தெரிவித்தார். ஆனால் லக்கி பாஸ்கர் தனக்கு பாராட்டுக்கள் கொடுத்ததாக கூறிய அவர், இனி நல்ல கதை உள்ள படங்களில் மட்டுமே நடிக்க முடிவெடுத்து விட்டதாக கூறியுள்ளார் மீனாட்சி சௌத்ரி.